நான் உறுதியாய் அறிக்கையிடுவது யாதெனில், நான் இந்த உலகத்தை படைத்த தேவனின் பிள்ளை. நான் தேவனின் சகல சம்பத்திற்கும் வாரிசு. என் வாழ்க்கையில் தேவன் நிர்ணயித்த காரியங்கள் தான் நடக்கும். இயேசு எனக்குள் ஜீவிக்கிறபடியினால் கிறிஸ்துவுக்குள் தினமும் வெற்றி சிறப்பேன். இனி பின்னோக்கி அல்ல, முன்னோக்கி செல்லுவேன். எனக்கு தேவதூதர்களின் பாதுகாப்பு உண்டு. நான் காலத்திற்கு முன்பாக மரிக்க மாட்டேன். இன்னொரு வாட்டி சொல்ல போகிறோம். நான் காலத்துக்கு முன்பாக மரிக்க மாட்டேன். சாத்தான் என்னை இனி பயப்படுத்த முடியாது. என் ஆத்துமா வாழ்வதைப் போல அனைத்திலும் வாழ்ந்து சுகிப்பேன். இயேசுவே என் அடைக்கலம். எனவே இயற்கை சீற்றங்கள் என்னை சேதப்படுத்தாது. சாத்தான் என்னை தொட்டால் தேவனுடைய கண்மணியை தொட்ட விளைவுகளை அவன் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். சாத்தான் என்னை தொட்டால் தேவனின் கண்மணியினை தொட்ட விளைவுகளை அவன் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். உலகத்தில் இருப்பவனிலும் என்னில் இருக்கிற பெரியவர், உலகத்தில் இருப்பவனிலும் என்னில் இருக்கிற பெரியவர். நான் முதிர் வயது முதல் சுகமாக வாழ்ந்து தேவ கிருபையை அநேகருக்கு அறிவிப்பேன். என் ஓட்டம் ஜெயத்துடன் தான் முடியும். என் ஓட்டம் ஜெயத்துடன் தான் முடியும். நான் நித்தியமாய் அவருடன் வாழ ஆயத்தப்படுகிறேன். எல்லாம் ஆமேன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். இப்போ என்னென்னா, இதெல்லாம் ஆண்டவர் கேட்டுட்டார். இப்போ என்னென்னா, ஆண்டவர் இதை கேட்டுட்டார். இனி வரும் காலங்களில் இது எனக்கு நடக்கும் என்றது நீங்கள் ஃபெய்த் டிக்ளரேஷன். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் இஃப் யூ நாட் யூஸ் டு திஸ் ரைட், இதெல்லாம் ப்ராஃபிட்டிக்கல் ரெல்மில் செய்கிற காரியங்கள். இது உலகப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டூபிடிட்டி இருக்கும் இல்லை. என்ன இந்த ஆள் ஏதோ எழுதி வச்சுட்டு சொல்கிறான், எல்லாம் ஆமேன்னு சொல்கிறாங்க. இல்லை, வேதம் சொல்லுகிறது விசுவாசத்தை அறிக்கையிடுதலே நீங்கள் நம்பிக்கையாக இருங்கன்னு சொல்லுது. நீங்கள் சொல்லணும். இதில் சொல்லும்போது ஆண்டவரை கேட்டு என் பிள்ளை இப்படி டிக்ளேர் பண்ணுறான்னு சொல்லி எழுதி வச்சுக்குவார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போது ஃபேத் டிக்ளரேஷன் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என் கூட சொல்ல போகிறீங்க. இது நீங்கள் உங்களுடைய சார்பில் ஆண்டவர் சொல்கிறீங்க. நான் என் நேசருக்கு சொந்தம். இனி அவர் என்னை என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதையே செய்வேன். எனக்கு அவர் ஒரு வரைபடம் வரைந்து அதன்படியே நான் வாழ்கிறேன். என்னிடத்த உள்ளவையெல்லாம் அவர் எனக்கு கொடுத்தவை. எனவே இனி வரும் நாட்களிலே அவர் மெய்ப்பராயிருந்து என்னை தாட்சி இல்லாமல் காத்துக்கொள்வார். என் மேல் கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுவார். இனி எனக்கு எதிர்காலத்தை குறித்து பயம் இல்லை. நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டுவார். நான் வழி விலக போக வாய்ப்பில்லை. நான் என் நேசரில் அமர்ந்து சுகிப்பேன். மனவாட்டியான எனக்கு இந்த உலகம் சாஸ்வதமல்ல, இது ஒரு ஆயத்த ஸ்தலம். எனவே எஞ்சியுள்ள நாட்களில் அவருடன் அவருக்காக நான் வாழ்வேன். தேங்க்யூ.